வணக்கம் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருக்காட்சி பெருவிழா சிறப்பு துதி ஆராதனைக்கு நாங்கள் மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம். கீழ்த்திசை ஞானிகள் இயேசு பாலனை கண்டு ஆராதித்ததை நினைவு கூறுகிற இந்த நாளானது கிறிஸ்து பிறப்பு காலத்தின் நிறைவாக கருதப்படுகிறது. இந்த நாளிலே எப்படி ஞானிகள் பெருமகிழ்ச்சியோடு இயேசு பாலனை கண்டு ஆராதித்தார்களோ, அதே போல நாமும் மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு இணைந்து துதிகளோடும் பாடல்களோடும் மட்டுமன்றி மகிழ்ச்சியோடு இயேசு பாலனை ஆராதிக்கவிருக்கிறோம். கஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்ற 3 ஞானிகள் கிழக்கு திசையிலிருந்த வெவ்வேறு நாடுகளிலிருந்து வானில் தோன்றிய அதிசய விண்மீனை பின்தொடர்ந்தனர். வான சாஸ்திரங்களை கற்றறிந்த இவர்கள் 3 ஆண்டுகளாக விண்மீனை பின்தொடர்ந்ததாக விவிலிய அறிஞர்கள் கூறுவதுண்டு. ஆம், எண்ணிக்கை 24:17 கூறியுள்ளபடி, யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று உதிக்கும் என்ற இறை வார்த்தையின்படியாக அந்த விண்மீன் காட்டிய திசையிலேயே பயணித்தனர். தங்களுடைய பயணத்திலே எத்தகையதொரு அசௌகரியங்கள் நேர்ந்தாலும், தங்களுடைய இலக்கை அடைவதற்கு என்ன தடைகள் ஏற்பட்டாலும் அது எதையுமே அவர்கள் பொருட்படுத்தாமல், கடவுள் மனிதனாய் பிறந்திருக்கிறார், மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார், அவரை காண வேண்டும் என்ற ஆவலோடும் அவரை குறித்த ஒரு தேடுதலோடும் அவர்கள் இயேசு பாலனை கண்டு வணங்கி ஆராதித்தனர். திருப்பாடல் 14:2 ஆண்டவர் விண்ணகத்தில் நின்று மாண்டரை உற்று நோக்குகின்றார், மதிநுட்பமுள்ளோ கடவுளை நாடுவோ யாவது உண்டோ என பார்க்கின்றார் என்ற இறை வார்த்தைக்கேற்ப மதிநுட்பமும் கடவுளை நாடும் மனமும் கொண்ட 3 ஞானிகள் மெசியாவை காண வேண்டும் என்ற ஆவலோடு அவரை தேடி கண்டு ஆராதித்ததை போல உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த நேரத்துல கரங்களை உயர்த்தி இயேசு ஆண்டவரை ஆராதிப்போம். உன்னத கடவுளின் மகனே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. வானதூதரால் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. தன்னை தாழ்த்திய மரியாளிடம் பிறந்தவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. தூய்மையாய் பிறந்த குழந்தை இயேசுவே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. இயேசு என்று பெயர் கொடுக்கப்பட்டவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. எப்பெயருக்கும் மேலான பெயர் பெற்றவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. பாவங்களை மன்னிக்கும் இயேசுவே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. கடவுள் தன்மையை விட்டு இறங்கி வந்தவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. யாக்கோபிலிருந்து உதித்த விண்மீனே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியானவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. இம்மானுவேலரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. எம்மோடு தங்கும் இயேசுவே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. 3 ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. அதிசய விண்மீனை கொண்டு வழி நடத்தியவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. அவருக்கு தெளிந்த விசுவாசம் உறுதியான நம்பிக்கையும் அளித்தவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. கடவுளை நாடி வருபவர்க்கு தம்மை வெளிப்படுத்துபவரே, ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. ஆமென். ஆமென். இந்த நேரத்திலே இந்த பாடலோடு சேர்ந்து பிறந்திருக்கிற இயேசு பாலனை ஆராதிப்போம். The
மத்தேயு 2:11 வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கிடியாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஞானிகளின் ஒவ்வொரு பரிசு பொருளானது நமக்கு பல கருத்துக்களை உணர்த்துகிறது. முதலாம் பரிசான பொன் இயேசு கிறிஸ்துவே அரசர் என்பதை உணர்த்துகிறது. ஒரு அரசரின் வலிமையானது அவரிடம் இருக்கும் தங்கத்தை வைத்தே கணக்கிடப்படும். ஞானியரின் இப்பரிசானது பிறந்திருக்கும் இயேசுபாலன் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசர் என்னும் திருவெளிப்பாடு 17:14 கூறப்பட்டுள்ள மறைப்பொருளையே நமக்கு உணர்த்துகிறது. மேலும் மெசியா என்பவர் தாவீதின் மரபிலிருந்தே தோன்றுவார் என்று பல இறைவாக்கினர்கள் இறைவாக்குரைத்திருக்கின்றனர். குறிப்பாக இறைவாக்கினர் எசாயா கிறிஸ்து பிறப்பிற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அமைதியின் அரசர் என்று அவரது அரசு தன்மையை உணர்ந்தே இறைவாக்குரைத்துள்ளார். இவ்வாறு நம்மை மீட்க மனு உருவெடுத்த நம் இயேசு ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசர் என்பதை அடையாளப்படுத்தவே பொன் காணிக்கையாக அளிக்கப்பட்டது. இந்த வேளையிலும் கூட அரசராயிருக்கும் நம் இயேசு ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? இயேசுவே எங்கள் அரசரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சாலேமின் அரசரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. யூதா குலத்தின் சிங்கமே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. தாவீதின் திறவுகோலை உடையவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இஸ்ரேலை ஆயிரென ஆள்பவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இஸ்ரேலின் அரசரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. வானுலக அரசரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. முடிவில்லா ஆட்சியை உடையவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. என்றென்றும் அரசாள்பவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. அகரமும் நகரமும் ஆனவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. அமைதியின் அரசரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. வியத்தகு ஆலோசகரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. வலிமை மிகு இறைவனே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. என்றும் உள்ள தந்தையே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஆட்சி பொறுப்பை உடையவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உலகை நீதியோடு ஆள்பவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இயேசுவே. ஆமென். ஆமென்.
மகன் பிறப்பினை கூறியதே. ஞானிகளும் பின் சென்று காணிக்கைகள் கொண்டு சென்று இயேசுபாலன் முன்பாக பணிந்தனரே. ஞானிகளும் பின் சென்று காணிக்கைகள் கொண்டு சென்று இயேசுபாலன் முன்பாக பணிந்தனரே. சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மன்னோர்கள் போற்ற இறைமகன் இன்று பிறந்தார். பாரெங்கும் மகிழ்ந்து ஆட விண்தூதர் இசைந்து பாட. பாரெங்கும் மகிழ்ந்து ஆட விண்தூதர் இசைந்து பாட. சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மன்னோர்கள் போற்ற இறைமகன் இன்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்த்த மன்னோர்கள் போற்ற இறைமகன் இன்று பிறந்தார். சாம்பிராணி என்பது ஒரு நறுமண பொருள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்களின் பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாளில் தலைமை குரு மட்டுமே அனைத்து மக்களின் சார்பாக நறுமண பொருளான சாம்பிராணியை கடவுளது திரு தூயகத்தினுள் எடுத்து வருவார். ஆனால் எபிரேயர் 9:11 இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார் என்ற இறை வார்த்தையின்படி இஸ்ரேல் மக்கள் மட்டுமின்றி அனைத்து உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக தன்னையே தந்தையிடம் பழிப்பொருளாக கொடுத்தார். இதன் வழியாக தந்தையாம் கடவுளின் திருமுன் நம்மை கொண்டு செல்லும் தலைமை குருவாக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். ஆமேன். அது மட்டுமல்லாது தூபம் என்பது கடவுளுக்கு மட்டுமே செலுத்தும் ஒரு நறுமண பொருள். ஆக இயேசு ஆண்டவரே நிலையான தலைமை குரு, அவரே ஒரே கடவுள் என்பதை இக்காணிக்கை நமக்கு உணர்த்துகின்றது. ஆம், இந்த வேளையிலும் கூட நம் தலைமை குருவாகிய இயேசுவை கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆராதிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசுவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே, மாண்பு மாட்சியும் உடையவரே, நிலையான மாட்சிக்கு உரியவரே, புனிதர் கூட்டத்தின் மத்தியில் வாழ்பவரே, மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவாகிய இயேசுவே, தலைமை குருவானவரே, தன்னையே பழிப்பொருளாக கொடுத்தவரே, மாசற்ற பழிப்பொருளே, உலகின் பாவங்களை போக்குபவரே, பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவரே, ஒரே முறை தன்னையே பலியாக தந்தவரே, தூபம் போல் எழும் எம் மன்றாட்டுக்களை கேட்பவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். ஆமென். நட்சத்திரம் வானத்தில் வந்தது, மெசியாவின் பிறப்பை சொன்னது. கிழக்கில் ஞானிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். நட்சத்திரம் வானத்தில் வந்தது, மெசியாவின் பிறப்பை சொன்னது. கிழக்கில் ஞானிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். இயேசு பாலனை தேடியே சென்றனர், நாமும் இயேசுவை தேடியே செல்லுவோம். இயேசு பாலனை தேடியே சென்றனர், நாமும் இயேசுவை தேடியே செல்லுவோம். நட்சத்திரம் வானத்தில் வந்தது, மெசியாவின் பிறப்பை சொன்னது. கிழக்கில் ஞானிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரே,
நமக்கோர் ஆன்மகவு தரப்பட்டதே. ஆட்சி பொறுப்பு அவரிடம் இருக்குமே, அதிசயமானவர் அவரே. நமக்கோர் பாலகன் இருந்தாரே, நமக்கோர் ஆன்மகவு தரப்பட்டதே. ஆட்சி பொறுப்பு அவரிடம் இருக்குமே, அதிசயமானவர் அவரே. இயேசு பாலனை தேடியே சென்றனர், நாமும் இயேசுவை தேடியே செல்லுவோம். இயேசு பாலனை தேடியே சென்றனர், நாமும் இயேசுவை தேடியே செல்லுவோம். நட்சத்திரம் வானத்தில் வந்தது, மெசியாவின் திருப்பி சொன்னது. இடத்தில் ஞானிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். ஞானிகள் மூவர் பணிந்தனரே, தம்மை முழுமையாய் தாழ்த்தினரே. பொன்னும் தூபமும் வெள்ளை ஓணமும் பரிசாய் தந்தனரே. ஞானிகள் மூவர் பணிந்தனரே, தம்மை முழுமையாய் தாழ்த்தினரே. பொன்னும் தூபமும் மெசியாவின் பிறப்பை சொன்னது. இடத்தில் ஞானிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். நட்சத்திரம் வானத்தில் வந்தது, மெசியாவின் பிறப்பை சொன்னது. இடத்தில் ஞானிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். இயேசு பாலனை தேடியே சென்றனர், நாமும் இயேசுவை தேடியே செல்லுவோம். 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 ஆம், அடுத்த பரிசு பொருளானது வெள்ளை போலமாய் இருக்கிறது. இந்த வெள்ளை போலம் ஒரு வகையான வாசனை பொருள். யூத கலாச்சாரத்தில் இதிலிருந்து எடுக்கப்படுகிற நறுமண தைலத்தை இறந்தோரின் உடலில் பூசுவதுண்டு. ஆக இப்பரிசானது துயரத்தையும் மரணத்தையும் குறிக்கிறது. பாலன் இயேசு வளர்ந்த பிறகு அவர் ஏற்கவிருக்கின்ற சிலுவை சாவையும் மரணத்தையும் இப்பரிசு முன் அறிவிப்பதாய் இருக்கிறது. மெசியா பலரின் மீட்புக்கு ஈடாக தன்னுடைய உயிரை அவர் தரப்போகிறார் என்பதையும் லூக்கா 23:56 சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் நறுமண தைலத்தையும் நறுமண பொருட்களையும் ஆயத்தம் செய்தார்கள் என்று இயேசு மரித்து அடக்கம் செய்யப்படும் நிகழ்வை முன் அறிவிப்பதாக வெள்ளை போலம் விளங்குகிறது. ஆக இந்த நேரத்திலும் கூட பிறந்திருக்கிற இயேசு பாலன் நம் மீட்பர் என்ற கருத்தை உணர்ந்தவர்களாக இந்த வேளையிலே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உள்ளார்ந்த விதத்திலே அவரை ஆராதிக்கலாமா? எங்கள் மீட்பராகிய இயேசுவே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. எங்களை மீட்க வந்தவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. சாவின் மீது அதிகாரம் கொண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. இறந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் ஆனவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. எங்களை உயிர்த்தெழச் செய்பவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. இறப்பின் மீது வெற்றி கொண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. எங்களை உயிர்த்தெழச் செய்பவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. எங்களை தந்தையோடு இணைப்பவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. நிலை வாழ்வை எங்களுக்கு அளிப்பவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஆமென். ஆமென். அன்று ஞானிகள் இயேசு பாலனுக்கு பொன்னை பரிசாக அளித்த போது அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எழுந்த மிகுந்த அன்பினாலே அதனை கொடுத்தார்கள். தூபத்தை அளிக்கும் போது இறைமகன் என்ற உள்ளார்ந்த உணர்வோடே கொடுத்தனர்.
வெள்ளை போலத்தை அளிக்கும் பொழுது எல்லாம் வல்லவர் நம்மை மீட்க சாதாரண மனிதராக பிறந்திருக்கிறாரே என்ற நம்பிக்கையோடு கொடுத்தார்கள். இன்றும் நாம் அளிக்கும் காணிக்கைகள் பொன்னாகவோ பணமாகவோ பொருளாகவோ இல்லாமல் நாம் உள்ளத்தில் பொங்கி வரும் அன்பினாலும் நன்மதிப்பாலும் நன்றியாலும் நிறைந்து இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த திருக்காட்சி பெருவிழாவின் வழியாக ஞானிகள் எத்தகைய உள்ளத்தோடு உம்மை நாடி வந்தார்கள் என்கின்ற கருத்துக்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த தருணத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் இயேசுவே, அந்த ஞானிகள் மூவரும் உம்மை பல நாட்களாக காண வேண்டும் என்ற உள்ளத்திலே ஆவலை கொண்டிருப்பது போல, யாரெல்லாம் உண்மையான கடவுளை அறிய வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்மையே நீர் வெளிப்படுத்துவீராக. இன்னுமாய் உம்மை அறிந்தவர்கள் உம்மீது இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டு தங்களுடைய விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல், ஞானிகள் எப்படி எவ்விதமான தடையும் அசௌகரியங்களும் நேர்ந்தாலும் அதிலிருந்து சோர்ந்து போகாமல் தங்களுடைய இலக்கையே கண்முன் வைத்தார்களோ, அதே போல இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் உறுதியாய் நிலைத்து நிற்கும்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரிவீராக. ஆம் இயேசு ஆண்டவரே, இந்த உலகத்தின் கவலைகளோ செல்வமோ மாயையோ எதுவுமே உம்மிலிருந்து எம்மை பிரிக்காதபடி எப்படி அந்த விண்மீன் காட்டிய ஒளியிலே அவர்கள் நடந்தார்களோ, அதே போல இதோ உண்மையான இறைமகனாகிய நீர் காட்டும் வழியில் நாங்கள் அனைவரும் நடக்க நீர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலும் கூட இயேசுவே, உம்மை அறிந்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் பலருக்கும் உம்மை பற்றி எடுத்துரைக்கின்ற நட்சத்திரங்களைப் போல நாங்கள் வாழும் இடங்களிலே, நாங்கள் பணிபுரியும் இடங்களிலே, எங்கள் மத்தியில் வாழ்கின்ற மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாய் இருக்கும்படி நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அன்னை மரியின் பரிந்துரையின் வழியாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.